சிரிக்கிறேன்னா ஏன் இத பார்த்து சிரிப்பு வரல? உங்களை இந்த வீட்டை எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் பேச போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப்ல எல்லா இடத்துலயும் இருந்து நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அண்ட் அது எல்லாரும் வந்து உங்க ஒப்பீனியன் சொன்னீங்க. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு நீங்க சொன்னீங்க. அதுல வந்து 1% ஆஃப் பீப்புள் வந்து இட்ஸ் ஜஸ்ட் காமெடி யார் forget it, காமெடியா தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. தட்ஸ் ஆல்சோ யுவர் ஒப்பீனியன், தட்ஸ் ஃபைன். பட் 99% ஆஃப் த பீப்புள் வந்து ஏன் மாதிரி யோசிக்கிறீங்க, which is we don't find this funny, we find it very offensive. ஆனா இதோட ஒரு கேவலமான ஷோ ரெடி ஸ்டெடி போன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. பட் ஆனஸ்ட்லி அதை நான் வந்து பார்க்கல. ஸோ ஆனால் உங்க கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸோ மேட்டருக்கு வரலாம். ஸோ இந்த கிளிப்ல இருக்கிற அதாவது அடி வாங்குற நிஷா கிட்ட வந்து லைக் வாட் இஸ் ஹர் ஒப்பீனியன் ஆன் சச் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம் நான் நினைச்சேன். அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ மெசேஜ் ஹர். அவங்க கிட்ட இருந்து டைரக்ட்லி எனக்கு வந்து ரிப்ளை வரல. பட் அந்த என்டையர் ஷோஸ் நிறைய ரிலேட்டட் பர்சனாலிட்டி வந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அண்ட் ஐ டாக் டு தேம் ஆல்சோ அபவுட் இட். அதை பத்தி வந்து நான் அப்புறமா சொல்றேன். ஆக்சுவலி வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் யார் அப்படி கேட்குற உங்களுக்கு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஆன் எபிசோட் 40 ஆஃப் Can We Just Talk. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஜான்ரல வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் ஆஃப் த வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் 1% மெசேஜ் மீ அண்ட் டோல் மீ தட் யோகி பாபு வந்து ஒரு படத்துல வந்து அந்த படம் பேர் வந்து சிலக்கார்பட்டி, I don't know actually, but that movie and she said அந்த படத்துல வந்து யோகி பாபு வந்து like so casually வந்து rape joke வந்து சொன்னாருன்னு. And I didn't go and watch the movie, but எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா that you guys are so enlightened, அதாவது ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க, ரொம்ப அவேரா இருக்கிறீங்க. And இந்த காலத்துல வந்து இது ரொம்ப முக்கியம். And just that அந்த awareness வந்து like 10 years ago நம்மளுக்கு இல்லாத ஒரு awareness வந்து இப்ப இருக்குது. And அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப வந்து நான் காட்டின ஒரு கிளிப் வந்து விரலுக்கு ஏத்த விக்கம் அந்த படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு எவ்ரி மந்த் வந்து வீக்கெண்ட் ஷோ மாதிரி நான் வந்து அந்த படத்தை போட்டு நான் பார்ப்பேன். and I loved it so much, I love so much. ஆனா வந்து ஒரு வருஷமா வந்து அந்த படத்தை வந்து பார்க்கும்போது என்னது ஒரு அவங்க பொண்டாட்டியை வந்து இப்படி வந்து மரியாதையா இல்லாம நாய்க்கு கூட கொடுக்குற மரியாதை வந்து அந்த பொண்டாட்டி கேரக்டர்ஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. பொண்டாட்டி போட்டு அடிப்பாங்க. அண்ட் அதெல்லாம் வந்து பார்த்து சிரிக்கிற நீ என்ன பார்த்து சிரிக்கிற நீ இவ்வளவு வாய்க்கிலே பேசிட்டு பட் யூ ஆர் என்ஜாயிங் ஆல் திஸ்ன்னு நான் என்னையே கேட்டுக்கிட்டேன். அண்ட் அப்போ கேட்கும் போது ஆனா அதுக்கப்புறம் என்னையே சமாதானப்படுத்திக்குவேன். எப்படின்னா பட் ஆக்சுவலி த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் இவங்கலாம் வந்து இப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி அது எண்ட் வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது யுவர் வைஃப்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யுவர் வைஃப்ஸ் நோ பெட்டர். யுவர் வைஃப்ஸ் யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் வைஃப். யூ மஸ்ட் கேர் ஃபார் யுவர் வைஃப். அதனால வந்து இந்த பீட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற பீட்டிங்ஸ்லாம் வந்து நீங்க கண்டுக்க கூடாது. பட் நான் அந்த ஒரு வருஷமா வந்து அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சியோட நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கோட நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தட் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் right now because we cannot put up with all the bullshit that they used to do. So எனக்கு வந்து இந்த மாதிரி ஷோஸ்ல வந்து கொஞ்சம் இன்சைட் ட்ராக் இருக்கிறனால I know that இந்த மாதிரி காமெடியன்ஸ் வந்து they want to do whatever it takes to make the people laugh because நான் வந்து ஒரு privileged point of placeல இருந்து வரேன். I'm coming from place where I can sit here. நான் வந்து என்னோட காமெடிலாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான மெசேஜ் வந்து என்னோட இந்த ஆக்ட் மூலியமா கொடுக்குறோம், இதை வந்து எப்படி போய் மக்கள் ரிசீவ் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து நான் வந்து உட்கார்ந்து என்னால யோசிக்க முடியுது. And if I don't feel like it's right, I won't do it. That is a privilege. And lot of people who are working on JTV, Sun TV and whatever kind of platform அவங்க இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து they are doing it because it's a survival. They're making an honest living. அவங்க வந்து their comedy அவங்களுக்கு வந்து first of all இந்த மாதிரி டெலிவிஷன்ல வந்து ஒரு ஸ்பாட் கிடைக்கிறது இட்ஸ் a big deal. அந்த மாதிரி ஒரு டெலிவிஷன்ல வந்து millions of people வந்து அவங்க பார்க்கும்போது அவங்க they are going to do whatever it takes. அவங்க ரைட்டர் அந்த ஷோ டைரக்டர் வந்து அவங்க சொல்ற விஷயத்த வந்து இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களோட பங்கும் இருக்குது. அண்ட் they will execute it. அண்ட் மக்களுக்கு பிடிக்க அவங்களுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி வரும். அண்ட் eventually every one of them அவங்க டெலிவிஷன்லயே இருக்கணும்னு அவங்க ஆசை இல்லை. eventually most of them they want to get நம்ம சினிமால வந்து யாச்சும் பார்ப்பாங்களா, பார்த்துட்டு அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா. இப்ப ராமர் வந்து I saw him in the தில்லுக்கு துட்டு படம். So everybody is doing this because it's a milestone for them.
and I completely understand. நான் வந்து என்னோட shitty first world problems ஓட வந்து உட்கார்ந்து I am thinking what kind of messages am I sending to the children and everything. So I know and I respect them for what they're doing. What we laughed at before, we cannot laugh at the same shit now. காமெடியா தான் பார்க்கணும். You see, எந்த காமெடியை எங்கேருந்து வர காமெடியை, இப்போ ஒரு படத்துல வர காமெடியை வந்து நீங்க சொன்னீங்கன்னா படம் வந்து ஒரு 2 hours 3 hours கரெக்ட். ஸோ அதுல வந்து சில சீன்ஸ்ல வந்து அசிங்கமா இருக்கும், அதுல சில சீன்ஸ் வந்து கேவலமான காமெடி இருக்கும், சில சீன் டபுள் மீனிங்ல வந்து வேற லெவல்ல இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம வந்து அலட்சியப்படுத்திட்டு இக்னோர் பண்ணிட்டு நம்ம வந்து 80% ஆஃப் த அதர் மூவிஸை அந்த படத்துல இருக்கிற 80% ஆஃப் த மூவியை வந்து கவனிப்போம். பிகாஸ் தட்ஸ் வாட் இன்ட்ரெஸ்ட் அஸ். ஸோ தியேட்டர்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறந்துடுவோம், டிவிடிஎஸ்ல வரும், சீரியஸ்ல வரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து டிவில வரும். ஸோ தட்ஸ் ஃபைன். கோவில் சரளா, வடிவேல், கவுண்டமணி, செந்தில் இவங்கலாம் வந்து they are மூவி பீப்புள். ஸோ அவங்களோட நம்மளுக்கு வந்து அவங்களை வந்து அந்த 2 hours 3 hours தான் தெரியும். And after that we forget it. But TV is a different ball game because our digital babysitter is YouTube and TV. ஸோ இப்போ நம்ம கிச்சனில் வந்து வேலை நடக்கணும்னா நம்ம பிள்ளைய வந்து டிவி முன்னாடி போட்டுட்டு நம்ம வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அவங்க ஹோம்ஒர்க் வந்து டிவி பார்த்துக்கிட்டே வந்து ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க மோஸ்ட் குடும்பத்தில். ஸோ தே ஆர் எக்ஸ்போஸ் டு ஆல் திஸ் திங்ஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஓவர் டைம் வந்து அவங்க லாங்குவேஜாக மாறும். அண்ட் யூ வண்டர் எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்குறாங்க. யூ திங்க் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், பட் நோ, இட்ஸ் வாட் யூ ஆர் வாட்சிங். பட் ஆக்சுவலி என்னோட உண்மையான கோபம் எதில் இருக்குன்னா, இந்த சில்ட்ரனோட ஷோஸ்னு பிராண்ட் பண்ணி, அதாவது இந்த ஜூனியர்ஸ் இந்த மாதிரி ஷோஸ்னு பிராண்ட் பண்ணி, ஆனா சில்ட்ரனை வச்சுக்கிட்டு பண்ற இந்த அடல்ட் ஜோக்ஸ், அடல்ட் காமெடி, அசிங்கமான ரெஃபரன்சஸ், இந்த மாதிரி ஷோஸ் தான் என்ன செம்ம காண்டாக்குது. அவங்க இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஜோக்ஸ் பண்ணிட்டோம், பட் then why are you branding this show as a children's show? A lot of people say இது வந்து சிரிப்பா இல்ல நம்மளுக்கு, it is not funny at all. அவங்க வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து நார்மலைஸ் பண்றாங்கன்னு. Now in my opinion, இந்த நார்மலைசிங் டொமஸ்டிக் வயலன்ஸ் this is not my problem. My problem is you are letting people think, அதாவது மக்களை வந்து that இது மாதிரி சிச்சுவேஷன் வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா வந்து இட்ஸ் ஓகே டு லாஃப் அட் ஆல் திஸ் திங்ஸ். இதை வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அந்த எண்ணம், தட் இன்டென்ஷனே வந்து எனக்கு பிடிக்கல. that's my opinion. நான் லைக் ஐ செட், நான் வந்து அருந்தாங்கி நிஷாக்ட வந்து ஐ ரீச்ட் அவுட் டு ஹர், பட் டைரக்ட்லி வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரல. பட் she knows that I'm doing this video, அது எனக்கு தெரியும். அண்ட் ஆனா வந்து இதை சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் பீப்புள் கிட்ட நான் பேசினேன். And அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு ஆள் என்ன சொன்னாங்கன்னா, and this proves why they are the comedians, the TV comedians, because they are so funny. பேசும்போதே வந்து they are very funny. And அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு பர்சன் என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து இவங்களை அடிக்கிறது நீங்க பாத்தீங்க, இந்த அம்மா இவங்களை அடிக்கிறது நீங்க பாத்தீங்களா? Yes, I completely understand. Okay, here's the thing. அவங்க ஸ்டேஜ்ல பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து written sketch போட்டு செஞ்சிருக்காங்க. Okay, that means they have rehearsed this beforehand many times. And in fact எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் even like இந்த கவுண்டமணி செந்தில் பேண்ட் இருக்கும்போது அடி வாங்குறவங்க இல்ல இன்சல்ட்டா ஆகுறவங்க இவங்க சொல்லுவாங்க இல்ல இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு. யூ see ultimately வந்து அந்த சீன்ல வந்து they just want to bring you ultimate fun, ultimate காமெடி, அல்டிமேட்டா வந்து உங்களை சிரிக்க வைக்கணும். ஓகே, நீங்க வந்து கீழே விழுந்து சிரிக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு காமெடி கொடுக்கணும், அதான் அவங்க கோல். ஓகே, நத்திங் எல்ஸ். ஸோ ஐ கெட் இட். அண்ட் சில பேர் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, ஓ நீங்க வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணி பேசுறீங்க, ஓகே வெரி குட். நோ, ஐ எம் நாட் ஹியர் டிஃபெண்ட் எனி ஒன். நான் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு அக்செப்டபிள் இல்லைன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். ஒன் ஆஃப் திங்க் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ எம் நாட் லைக் so sensitive, like I love dark humor, but repetitive, like no, every time he comes on the screen he's putting up. இதுதான் எனக்கு பிடிக்கல. சில பேர் வந்து என்ன சொன்னீங்க, இதனால தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கான்சிஸ்டன்ட் பிஹேவியர்னால தான் நம்ம வந்து இந்த விஜய் டிவியை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், விட்டுட்டோம் அப்படிலாம் சொன்னீங்க. தட்ஸ் குட். பட் இப்போ வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்லாம் இருக்கிறதுனால ஆல் திஸ் ஸ்மால் கிளிப்ஸ் ஃப்ரம் அந்த படத்துல அந்த ஷோலேருந்து அவங்க வந்து எடிட் பண்ணி அவங்க வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல போட்டுருவாங்க. ஸோ eventually your children is going to watch it. Now some of you might say, if you don't like it, don't watch it. அப்புறம் if you don't want to get raped, don't go out at night. If you don't want to get molested, don't wear short skirts. இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்க போறீங்களா? இந்த மாதிரி இக்னரண்ட் மைண்ட் செட் இருந்தா நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய ஷிட்டியான ப்ராப்ளம்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாம, அட்ரஸ் பண்ண முடியாம, சால்வ் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கோம். another thing is, இப்போ வந்து சொல்வதெல்லாம் உண்மை, நிஜங்கள், இந்த மாதிரி வந்து செல்ஃப் ஹெல்பிங்கான இந்த மாதிரி ஷோஸ்ல வந்து
டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தி பேசுறாங்க, ஹைலைட் பண்றாங்க, ஹெல்பிங் பீப்புள், எந்தெந்த பிரச்சனை வந்து சமுதாயத்துல வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க, இதெல்லாம் வந்து அவங்க ஹைலைட் பண்றாங்க. அண்ட் ஒரு 2 hours டைம் ஸ்லாட்க்கு அப்புறம் அதை நார்மலைஸ் பண்றாங்க இந்த மாதிரி காமெடி ஷோஸ்ல. ஐ கெட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சேனல்ல இருக்குது. இது வந்து மேபி வந்து ஐ டோன்ட் நோ சன் டிவி, ஐ டோன்ட் நோ, அண்ட் மேபி அந்த காமெடி ஷோஸ் ஆன் விஜய் டிவி. பட் as a viewer, உங்க வியூவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து you're not going to just watch one channel, right? You're just going to be flipping through channels, right? So that's what I'm saying. அப்புறம் வந்து ஒரு ஷோல வந்து நியானா ஷோல வந்து ஃபேட் ஷேமிங் பத்தி what are people are going through ஹைலைட் பண்ணி பேசுறீங்க, சில்ட்ரன் சேஃப்டி பத்தி பேசுறீங்க, கேர்ள்ஸோட பிரச்சனைகள் என்ன, பாய்ஸ் என்ன பண்றாங்க, இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி பேசுறாங்க. அப் 2 hours கழிச்சு உல்டா நடக்குது இந்த மாதிரி ஷோஸ்ல. So the hypocrisy is on a different level. Parents let children watch shows with children in the show because அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ வந்து ஒரு பிளே கிரவுண்ட்ல வந்து உங்க பிள்ளைங்களை வந்து அன்லீஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இட்ஸ் அ பிளே கிரவுண்ட். அந்த பில்டர்ஸ்க்கு வந்து அந்த மைண்ட் செட் இருக்கும். இன்னும் யூ ஹேவ் டு பி சேஃப், தி சில்ட்ரன் ஷுட் பி சேஃப் ஹியர், தி சில்ட்ரன் வில் பி சேஃப் ஹியர் அப்படின்னு டிசைன் பண்ணி அவங்க வந்து அதை பில்ட் பண்ணிருப்பாங்க அந்த பிளே கிரவுண்டை. அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்து யூ அன்லீஷ் யுவர் சில்ட்ரன் ஆன் தி பிளே கிரவுண்ட். அதே ஒரு நம்பிக்கையோட தான் யூ லெட் யுவர் சில்ட்ரன் வாட்ச் ஷோஸ் வித் சில்ட்ரன் இன் இட் பிகாஸ் அவங்களுக்கு பிள்ளைங்க தான் அவங்க வந்து பார்த்து பேசுவாங்க, பிள்ளைங்க தான் கரெக்டாக பேசுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்து விட்டுருக்காங்க. பட் இப்போதான் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு that no, you cannot trust Vijay TV. இந்த ஜூனியர்னு போட்ட ஒரு ஷோவை வந்து நம்பவே நம்பாதீங்க. அவங்க அந்த பிள்ளைங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த சுட்டிஸ்னு ஒரு ஷோ இருக்குது. அது எந்த சேனல்ல வரும்னு எனக்கு தெரியாது. அந்த ஷோ போய் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இன்டர்வியூ, அந்த சின்ன பிள்ளைங்க வந்து இன்டர்வியூ பண்ணும் போதே வந்து அவங்களோட how knowledgeable they are, அவங்களோட the talking style அதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் what are they reflecting. To be very honest, I used to love Super Singer. ஓகே, சூப்பர் சிங்கர் சீனியர் அது இல்ல, சூப்பர் சிங்கர் ஜூனியர், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் சிங்கர் அந்த T20 ஒன்று இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த பிரியங்கா, ஷரண், பிரவீன் சாய்வி அந்த சீசன்ஸ்லாம் இருக்குல்ல, லாஸ்ட் டைம் சிவகார்த்திகேயன் வாஸ் அரவுண்ட், அந்த சீசன்ஸ்ல all those was so fun because என்னன்னா அவங்களோட focus was on the singing because of singing competition, right? And I used to love it because ஏதாவது ஒரு ஷோ ஒரு எபிசோட் வந்து வைரலா போனாலும் கூட இல்ல ஒரு கிளிப் அவங்க சிங்கிங், ஒரு பர்சனோட சிங்கிங் வந்து வைரலா போகும். பட் நவ் ஒரு பர்சன் வைரல் ஆகுறாங்க not for the singing, they are getting viral for all the கூத்து that they are doing. The standards of this show has decreased so low. As a viewer who used to love it, who used to say அம்மா இந்த ஷோ பாருங்கம்மா, எவ்வளவு how talented this people are, this children are அப்படின்னு சொன்ன ஒரு வியூவர் லாஸ்ட் டைம் வந்து இந்த ஷோல வந்து உன் டேலண்ட் என்ன, உன்னோட சிங்கிங் டேலண்ட் என்ன, அதை வந்து எம்பசைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த செக்மெண்ட் இந்த ஒரு சிங்கர் இந்த சிங்கர் வந்து ட்ரான்சிஷன் பீரியட்ல வந்து உனக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் இனஃப் ஃபார் யூ டு பி ஏபிள் டு சிங் வெல். வாட் எல்ஸ் கேன் யூ பிரிங் டு த டேபிள்? இட்ஸ் சர்க்கஸ், இட்ஸ் அ பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட். ஸோ அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் வந்து என்னோட வியூஸ் ஒப்பீனியன்ஸ் வருது. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. நான் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ கேம்பிட்டல் ஸ்டாக் வந்து இப்போ வந்து ஒரு த 40th எபிசோட்ல இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து இந்த வீட்டில் வந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம். கேலிஸ் காமெடியே வந்து இந்த வீட்டில் தான் ஆரம்பிச்சு. அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் கேம்பிட்டல் ஸ்டாக் from in this house. Okay, so because நான் வந்து ஒரு டெம்பரரி வீட்டுக்கு வந்து மூவ் பண்றேன். One of the things I want to address is இப்போ இந்த லொகேஷன்ல உட்காந்து நான் வந்து வீடியோ கேம்பிட்டல் ஸ்டாக் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இதை பத்தி கேட்பீங்க, வாட் இஸ் திஸ் டெடி பேர் இஸ் சோ கியூட்னு. ஒரு முக்கியமான ஒரு மிஸ்ட்ரி இந்த சேனல்ல ஓடிட்டு இருக்கு. இந்த பூட்டு எதுக்கு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? துணிதான் இருக்குது. இது பூட்டு எதுக்குன்னா இந்த வீட்டுல வந்து so many the siblings as a lot of people, நம்ம எல்லாரும் வந்து நம்மளோட each of the personோட துணியெல்லாம் திருடுவோம். That sisters always do all these things, right? ஸோ அதுக்காக வந்து இந்த பூட்டை போட்டுது. இந்த ஒரு பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஒரு லாக் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த வீட்டை விட்டே வந்து வேலைக்கெல்லாம் போவோம். எல்லாரும் போவாங்க, ஐ மீன் அவங்க போவாங்க, நான் விட்டே தான் வெளியில் உட்காந்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பூட்டு இருக்குது. ஸோ அண்ட் அடுத்த வாரம் வந்து அந்த மூவிங்ல வந்து பிஸியா இருக்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் தட் ஐ வில் பி ஏபிள் டு ஷூட் அ நியூ வீடியோ. ஸோ இந்த வீட்டில் நான் பண்ண நிறைய அட்டகாசம் from the first video that I started லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பண்ண சில அட்டகாசம் வந்து மேபி அதை கம்பைல் பண்ணி நான் வந்து வெளியாக்குவேன் வீடியோவா. I had a hell of a time shooting videos in this house, and it also shows you that no matter where you are, உங்க வீடு எப்படி இருந்தாலும் நீங்க வந்து வீடியோ பண்ணலாம். ஓகே,
நான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து I'm doing it on my laptop. I'm not using a camera, a very nice camera. You can even use, I started using a phone. Your place cannot limit you from expressing your talent. Remember that, okay? So, I'll see you guys in my next video. Bye! You know she like the drama, yeah she a sexy mama. And when she dance, everybody go. You know she like the drama, yeah she a sexy mama. And when she dance